ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான மெத்தடில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது மாதிரி பீட்ரூட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்கிற சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு நான் இப்போ 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். 2 பீட்ரூட் இருந்தாலே போதும், அசால்ட்டாக 1 கிலோ அல்வா வரைக்கும் நம்ம செய்யலாம். இப்போ இந்த பீட்ரூட்டோட தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டோட 2 பக்கம் ஓரத்தையுமே நம்ம முதல்ல கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பீட்ரூட்டோட தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ 2 பீட்ரூட்டோட தோலையுமே சீவி எடுத்தாச்சு. இதை சின்னதாக இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கேரட் துருவல் வச்சு நீங்கள் துருவி எடுக்கிறதா கூட துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ 2 பீட்ரூட்டையுமே பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன பீசஸாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய பீஸெல்லாம் கட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைக்கும் போது சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டோன்னா சீக்கிரமாக அரைப்பட்டு வந்துடும். அப்படி இல்லைன்னா பெருசாக நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அரைப்படுறதுக்கும் நேரம் எடுக்கும். அதே சமயத்தில் ஒரு சில பீஸ் அரைப்படாமல் கூட அப்படியே நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி பீட்ரூட் அரைக்கிறதுக்கு ஜூஸர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஜூஸர் இல்லைன்னா மிக்ஸி ஜார் கூட எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம பீட்ரூட்டை அரைச்சிட்டு அதோட ஜூஸை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதை ஜூஸரில் சேர்த்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். அப்படி இல்லாமல் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சா கூட அதுக்கப்புறமா தனியாக ஒரு வடிகட்டி வச்சு வடித்து அந்த ஜூஸை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண பீட்ரூட் எல்லாத்தையுமே இந்த ஜூஸரில் சேர்த்துட்டேன். இப்போ இது கூட ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த அந்த பீட்ரூட் ஜூஸை இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்ச அந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பீட்ரூட் அல்வாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கலர் பவுடர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நார்மலாக இந்த பீட்ரூட்டோட கலரே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம பீட்ரூட் ஜூஸை நல்லா தனியாக ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ வெறும் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் இதில் இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இந்த மாதிரி தான் இருக்கும். இப்பொழுதுக்கு இதை அப்படியே ஓரமாக தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கப் இல்லாமல் ஸ்பூன் அளந்து சேர்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக கலந்து எடுத்து வைக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக தான் கலந்து எடுத்துக்கணும். அதாவது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாவை நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இப்போ முன்னாடி இருந்ததுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கெட்டியாக அந்த மாவை இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு கோதுமை மாவை கலந்து எடுத்தாலே போதும். இப்போ இந்த கோதுமை மாவை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட் ஜூஸ் கூட சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், கட்டிப்பட விடாமல் அடியில் உரையாமல் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்பொழுதைக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. பாத்திரம் சூடாகி நல்லா நெய் உருகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நெய் முழுசாக உருகி வந்ததுமே இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கணும். மாவு ஏற்கனவே அதில் கோதுமை மாவு கலந்து வச்சுருக்குது, அடியில் உறைஞ்சிருந்தாலுமே மெதுவாக நல்லா கலந்து விட்டு சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம இதில் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 4-5 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு லைட்டாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வரும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. அதனால இடையில கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நாம் கலர் பவுடர் எதுவுமே சேர்க்காமலே பாருங்கள் பீட்ரூட் அல்வா எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள்.
அடுத்த ஒரு 4 நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸாக நமக்கு மேலே வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த பீட்ரூட் அல்வாவை பொறுத்த வரைக்கும் சரியாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டாலே போதும். ஸ்பூனால் அளந்து சேர்த்திங்கன்னா ஒரு 6-7 ஸ்பூன் சேர்த்துக்கங்க, சரியாக இருக்கும். நெய் சேர்த்து கலந்து விடுறதுனால அல்வா நம்ம நல்லா கலந்து விட பார்த்திங்கன்னா கெட்டிப்பட்டு அதே சமயத்தில் பாத்திரத்தில் ஒட்டாமல் அடி பிடிக்காமல் அல்வா நல்லா அழகாக சொலண்டு வர ஆரம்பிச்சிடும். அல்வா நல்லா இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டு குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இதுவே போதுமானதாக இருக்கும். பீட்ரூட் வந்து நல்ல இனிப்பாக இருக்குது, அதனால 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்கள் பீட்ரூட் வந்து கொஞ்சம் இனிப்பில்லாத பீட்ரூட்டுனா கூட ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க. நீங்கள் சுகரோட அளவை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சுகர் நல்லா முழுசாக கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. சுகர் கரைஞ்சி வர வர நமக்கு அல்வா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு மாறி வரும். ஆனால் நம்ம விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்திலே மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இந்த சமயத்தில் திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வாசனைக்காக இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. ஏலக்காய் பவுடர் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு 3 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா முன்னாடி இருந்ததுக்கு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாத்திரத்தில் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா விடாமல் கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த சமயத்துலேயும் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக வரும்போது இப்போ இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி பருப்பு கொஞ்சம், பாதாம் பருப்பு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். முழுசாக நீங்கள் அப்படியே சேர்க்குறதா கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அல்வாவுக்கு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பெல்லாம் நெய்யில் வறுத்து சேர்க்கணுங்கிறது இல்லை, அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்தாலே போதும். பாருங்கள், இப்போ அல்வா வந்து சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அல்வா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கு. கடைசி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு அல்வா வந்து பாத்திரத்துலேயே ஒட்டாமல் கரண்டி வச்சு கலந்து விட்டோம்னா இந்த மாதிரி அழகாக சொலண்டு வரணும். அப்போ தான் அல்வா வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பீட்ரூட் அல்வா வந்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வெறும் 2 பீட்ரூட் வச்சு 1 கிலோ அல்வா அசால்ட்டாக செஞ்சு முடிச்சாச்சு. மிஸ் பண்ணாமல் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பீட்ரூட் அல்வா எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்குன்னு. இப்போ ஒரு குழிக்கரண்டியில் நம்ம அல்வாவை எடுத்துட்டு அழகாக திரும்ப வந்து நம்ம இந்த அல்வாவை விட்டோன்னா அந்த கரண்டிலே ஒட்டாமல் நமக்கு இந்த மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு அல்வா வந்து பக்காவாக வந்திருக்குன்னு அர்த்தம். எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே இந்த பீட்ரூட் அல்வாவை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. அதனால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.